ஏன் எங்களுக்கு பிதஅத் வேணும்? என்னுடைய வழிமுறையை நீ புறக்கணிச்சா நீ என்னை சார்ந்தவன் அல்லன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா போட்டிருக்கும் போது சிம்பிள் சகோதரர்களே, எல்லோரும் சொல்லுவார்கள் இந்த வஹாபிகள் புதுசா வந்து இதை தடுக்கிறான். புதுசா நம்ம வரல, நல்லா புரிஞ்சுக்க. இவங்க தான் புதுசு. எப்போ வந்துச்சு மீலாது விழா? ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, சஹாபாக்கள் காலத்துல இல்ல, 4-5 நூற்றாண்டுகளில் இல்ல. இதுதாங்க உண்மை. தர்காக்கள் இன்றைக்கு கட்டி வைக்கப்பட்டிருப்பதாகட்டும் அல்லது தரிகாக்கள் பேரிலே இவர்கள் பிரிந்து பிரிந்து பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாம் புதுசா வந்து அது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் எது இல்லையோ அது மார்க்கமாக இருக்கவே முடியாது. ஆனால் இவர்கள் சும்மா ஒரு சில நூற்றாண்டுகளாக செஞ்சுட்டு அந்த ஒரு அறிவும் தெளிவும் புரிதலும் மக்களிடத்தில் இல்லாத போது சில பேர் அதை சொல்லும் போது இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டான்? புது ஆளு. இவங்க புது ஆளு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க? அவங்கள் உருவாக்கி வைத்தது தானே. ஏற்கனவே ஒரு உரையில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் காலத்தில் ஏகப்பட்ட விழாக்கள் சகோதரர்களை உருவாக்கப்பட்டுச்சு. நான் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் மீலாது விழா இல்ல, 4 கலீஃபாக்களுக்கு மீலாது விழா எடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு மீலாது விழா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மீலாது விழா, அவர்களுடைய அந்த கரண்ட் கலீஃபாவாக யார் இருந்தாங்களோ அவங்களுடைய மீலாது விழா. மீலாது விழானா புதுசா நினைச்சுக்காதீங்க, பிறந்த தினம் தான் மீலாது. மீலாதுங்கிற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? கிறிஸ்துமஸ்னா என்னது? கிறிஸ்துமஸ் அது மீலாது தான். மீலாது ஈசா, மீலாது ஈசா, ஈசா நபியின் பிறப்பை தான் அவங்க கிறிஸ்துமஸ் விழா என்று கொண்டாடுறாங்க. அதை நம்ம செய்யக்கூடாது, மாற்று மத கலாச்சாரம், அதுக்கு நம்ம வந்து வாழ்த்து சொல்லக்கூடாது, ஸ்டார் ஓட்டக்கூடாது. ஏன்பா, ஒரு ஈசா நபியோட பிறந்த தினத்தை கொண்டாடினா அது கூடாதுங்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் போது எப்படி அதை நம்ம கூடுன்னு சொல்ல முடியும்? எவ்வளவு தெளிவாக எவ்வளவு இலகுவாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. சிறப்புங்க. என்னதான் பிரச்சனை? ஏன் அப்ப இந்த மக்களுக்கு இப்படி இவ்வளவு சொல்லியும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு போறாங்கன்னா இவர்கள் இந்த அடிப்படைகளை விளங்காமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே இதே வகுப்பிலே கலந்த உங்களுக்கு தெரியும், ஷுரூத்து லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? நிபந்தனைகள் இருக்கு. அதே போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை மட்டும் இந்த சமூகம் சரியாக தெளிவாக தெரிந்து கொண்டதென்றால் இந்த பிதஅத்தின் பக்கம் அவர்கள் போகவே மாட்டார்கள் சகோதரர்கள். நீ வந்து இஸ்லாத்துல நுழையும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன், முஹம்மது நபி அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி சொல்லுகிறேன் அப்படிங்கிறீங்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தங்கிறதை இந்த சமுதாயம் புரிந்து கொண்டதென்றால் சகோதரர்களை பிதஅத்தின் பக்கம் அவர்கள் வரவே மாட்டார்கள்.